ஜெபத்தை ஜெபித்து நாங்கள் சாடுகிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கின்றோம். உமது பேரரக்கத்தை எல்லோருக்கும் காட்டுகிறாங்க. ஜெபம். இயேசுவே நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக உயிர்விட்டு எழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழும் சுவையை ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மன வல்லவர் ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருளறிந்தவரே வாழ்க, ஆண்டவருடைய பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றினியாய் இயேசு ஆசி பெற்றவரே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். கொஞ்சம் பிரார்த்தனையாளர்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடுதல் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு இழந்தவர்கள் எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வல்லப்பட்டார் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியார் நம்புகிறேன், தூய கத்தோலிக்க திருச்சபை நம்புகிறேன், புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன், பாவம் மன்னிப்பை நம்புகிறேன், உடலின் உயிர்த்தெழுதலை நம்புகிறேன், நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இறையிறக்கத்தின் ஆண்டவராக வருகின்ற ஆண்டவர் நற்செய்தி நாளிலே பேசுகிறார். மூன்றாம் முறையாக தமது சீடர்களை அவர் சந்திக்கிறார். ஒவ்வொரு முறை அவர்களை சந்திக்கின்ற பொழுதும் அவர்களோடு அவர் உணவு அருந்துகிறார். இதன் வழியாக நம்மில் ஒருவராக ஆண்டவர் தன்னை காட்டிக் கொள்கிறார். நாம் ஒற்றுமையாக உணவு அருந்துகின்ற பொழுது, அன்போடு உணவு அருந்துகின்ற பொழுது, நம்மோடு சேர்ந்து கொண்டு நமது குடும்பத்தில் அவருடைய பிரசன்னத்தை வைக்கின்றார். எனவே நாம் உணவிலே தன்னை வைத்த ஆண்டவரை நினைவு கூர்ந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு குடும்ப உறவோடு அமைதியோடு வாழ்வதற்கான வரத்தினை வேண்டு நாம் இறையிறக்கத்தின் ஆண்டவரத்தை நாம் உருக்கமாக ஜெபிப்போம். நித்திய பிதாவே, பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக ஆன்மாவின் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் மீதும் உலகின் மீது இரக்கமாயிரும். 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 தேவனே, 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 எங்கள் மீதும் உலகின் மீது இரக்கமாயிரும். தேவனே, 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 எங்கள் மீதும் உலகின் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் உலகின் இரக்கமாயிரும். இன்றைய முதல் வாசகத்திலே பேதுருவும் யோவானும் பிறவியிலேயே நடக்க முடியாதவர்களுக்கு நலவழிப்பதை குறித்து அச்சம் கொண்டவர்களாக அவர்களை சிறைப்படுத்துகிறார்கள். ஆனால் துணிவோடு சொல்லுகிறார்கள், இவர்கள்
சொல்லுவது உண்மை. இவர் எழுது நடப்பது எங்களுடைய வல்லமையால் அல்ல, ஆண்டவர் இயேசுவின் திரு பெயரின் ஆட்சியால். அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் விண்ணக தந்தை அவரை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். அவரை நீங்கள் விளக்கினீர்கள். ஆனால் இறைவன் அவரை மூளைக்கல்லாக முதன்மையான கல்லாக ஆக்கி இருக்கின்றார். இறைவன் அவரை உயர்த்தி இருக்கின்றார் என்று சொல்லி அவர்களுக்கு பாடம் போட்டுகிறார்கள். இறந்த ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை பறைசாற்றியதால் அன்று மட்டும் 5000 பேர் ஆண்டவர் இயேசுவின் நம்பிக்கை கொண்டார்கள் என்று நாம் இன்றைய முதல் வாசகத்தை வாசித்து திருப்படியை நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறது, புது நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆம் இயேசுவே, நீர் என்னாலும் உயிரோடு இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்கு புது உயிர்ப்பினை வாழ்வினை வழங்குகிறீர். இன்றைய காலத்திலே பல்வேறு இடங்களிலே நோய்வாய்ப்பட்டவர்களாக, வாழ்க்கையில் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய உயிர்ப்பு புதிய வாழ்க்கையை கொடுப்பதாக, அவர்களை எழுப்புவதாக, புதிய பாதையை பயணிக்க துணை புரிவதாக என்று சொல்லி அவர்களுடைய தேவையை இன்றைய நேரத்திலே உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அடைவட்டவர்களை, தனிமைப்படுத்தப்பட்டவர்களை நீதானே சென்று சந்திப்பீராக, அவர்களுக்கு புது வாழ்வு தருவீராக. ஒரு சீடரை சந்தித்ததை போல நீதானே இந்த மக்களை சந்தித்து அவர்களை எழுப்புவீராக, அவர்களுக்கு புதிய தெம்பை கொடுப்பீராக என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, பாவங்களுக்காக படையும் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக எங்கள் மீது உலகின் கட்டமாகிறோம், எங்கள் மீது உலகின் மீது கட்டமாகிறோம், எங்கள் மீது உலகின் மீது கட்டமாகிறோம், எங்கள் மீது உலகின் இரக்கமாகிறோம், எங்கள் மீது உலகின் மீது இரக்கமாகிறோம், எங்கள் மீது உலகின் இரக்கமாகிறோம், எங்கள் மீது உலகின் மீது இரக்கமாகிறோம், எங்கள் மீது உலகின் இரக்கமாகிறோம், எங்கள் மீது உலகின் மீது இரக்கமாகிறோம், எங்கள் மீது உலகின் மீது இரக்கமாகிறோம். அங்கு இயேசுவின் சீனாவிலே நற்செய்தியை சீடர்களை மீண்டுமாக சந்திக்கிறீர். மீண்டுமாக அவர்கள் பழைய பணியாகிய மீன் பிடிக்க செல்லுகிறார்கள். பேதுரு செல்லுகிறார், அவரோடு சேர்ந்து அவருடைய உடன் நண்பர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். நாடெல்லாம் உழைக்கிறார்கள், இரவெல்லாம் உழைக்கிறார்கள். ஒன்றும் இல்லாமையால் வெறுமையான வலைகளோடு, வெறுமையான படகுகளோடு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசுவே, நீர் அவர்களை கரையில் சந்தித்தீரே, பிழைகளே ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று சொல்லி கேட்டீரே. ஒன்றும் இல்லை என்று சொன்னுடனேயே நீங்கள் படகின் வள்ளப்பக்கமாக உங்களுடைய வலையை வீசும் என்று சொன்னீரே. வள்ளப்பக்கத்திலே விண்ணக தந்தையின் அருகாமையில் வீற்றிருக்கிறவரே, உமது அருகாமையில் வருகின்ற பொழுது நிறையாசிரியரை கொடுக்க வல்லவரே, உமது அருகாமையில் உமது பக்கத்தில் அவர்கள் வலையை வீசி போதுமான அளவு வல்லமையை மீன்கள் வழியாக பெற்றுக் கொண்டார்களே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையின் வலையை நாங்கள் உமது அருகாமையில் வீச, உமது அருளை பெற்றுக்கொள்ள, தேவைக்கு நிதியாகவே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீதானே கற்றுக் கொடுக்கிறீரே. உங்களுடைய வெறுமையிலே நிறைவை தரக்கூடியவராக, சுவையற்ற நிலைமையிலே எங்களுக்கு சுவை கொட்டக்கூடியவராக வருகிறீரே. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு தூய ஆவியின் வல்லமையை தருவீராக. குடும்பத்திலும் சரி, பல்வேறு இடங்களிலும் சரி, வாழ்க்கையிலே நிலத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு நீதானே அந்த விரக்தியை போக்கி புது வாழ்க்கையை தருவீராக. சுவையற்ற வாழ்க்கையை அகற்றி சுவையான வாழ்க்கையை அவர்களுக்கு தருவீராக. ஒன்றுமில்லாமல் காலியான படகாக, காலியான வலையாக இருக்கின்ற குடும்பங்களை சந்தித்து நிறைவு தருவீராக.
செய்வீராக. மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அவர்களை கற்றுக் கொடுப்பீராக. எனது அருகாமையில் உங்களுடைய வாழ்க்கை வழியை வீசுங்கள், தேவையானதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய முதல் ஆசீர்வாதமிக்க நற்செய்தி எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களுக்கு வந்து சேர்வதாக, சென்று சேர்வதாக. நிறைய ஆசையில் ஒவ்வொருவருக்கும் விளங்குபடியாக இந்த 10 மணி நாம் முழுக்கமாக ஜெபிக்கிறோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக விளையும் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் கொடுக்கிறோம். எங்கள் மீது உடலையும் மீது இரக்கமாகிறோம். எங்கள் மீது உடலையும் மீது இரக்கமாகிறோம். எங்கள் மீது உடலையும் இரக்கமாகிறோம். எங்கள் மீது உடலையும் மீது இரக்கமாகிறோம். எங்கள் மீது உடலையும் 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 இரக்கமாகிறோம். எங்கள் மீது உலகின் மீது இரக்கமாகிறோம். நற்கருணை நாதரே, நற்செய்தி வழியாக சீடர்களோடு சேர்ந்து நீ உணவு அருந்துகின்ற பொழுது, அப்பத்தை பிக்கின்ற பொழுது அவருடைய கண்கள் திறந்தன, உம்மை கண்டு கொண்டார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். நேற்றைய தினம் தினத்தின் நற்செய்தி அவர்களோடு சேர்ந்து உணவு அருந்துகின்ற பொழுது அவர்கள் உம்மை கண்டு கொள்கிறார்கள். இதன் வழியாக நற்கருணை பிரசன்னத்திலே நாங்கள் பங்கெடுக்கின்ற பொழுது, நற்கருணை உள்ளபடியே புரிந்து கொண்டு உம்மை அங்கே சந்திக்கின்ற பொழுது நாம் உன்னுடைய உயிர்ப்பை நம்புகிறோம். இது எங்களுக்காக பாடுபட்டதை நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையின் பாடுகளில் எங்களை சந்திக்கிறீர், எங்களுக்கு புதிய புரிதலை தருகிறீர் என்று நம்பிக்கை கொண்டு நற்கருணை நாதரே, உண்மை நம்பிக்கை கொள்வதன் வழியாக எங்கள் வாழ்க்கையை உண்மையிலே மையப்படுத்துவதன் வழியாக ஆசீர்வாதத்துக்கு மக்களாக நாங்கள் மாறுவோமாக. உண்மை பெற்றுக்கொள்ள முடியாத இக்கட்டான நிலையில் இருக்கின்ற குடும்பங்களை எல்லாம் நீ சந்திப்பீராக. உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நற்கருணை பிரசனத்திலே உலக முடியவரை என்னால் உங்களோடு இருக்கிறோம் என்று சொன்னவர், உங்களோடு தான் இருக்கிறேன், உங்களை நான் சந்திக்கிறேன், உங்களுடைய அறியாமையை போக்கி நான் இருக்கின்ற இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய நற்கருணை பிரசனத்தின் வல்லமையால் தூய ஆவியின் தூண்டுதலால் உங்களுடைய பிரசன்னத்திலே உங்களுடைய நீடிய வாழ்வின் பிரசன்னத்தை நம்புவதற்கு தேவையான நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தல்வீராக. உங்களுடைய சிறு பிள்ளைகளும் இளையோரும் பெரியோரும் தங்கள் வாழ்க்கையை உம்மை கற்றிக்கொண்டு பயணிப்பார்களாக, வெற்றி காண்பார்களாக, வீழ்ந்து விடாதவர்களுக்கு நீதானே அவர்களை காண்பீராக. இந்த 10 மணியிலே இவர்கள் அனைவரை ஒப்புக் கொடுப்பதற்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக எங்கள் மீது
மேம்பாட்டை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். உமது காலில் விழுந்து உம்மை போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள். நீர் அவர்கள் வாருங்கள் உணவருந்தலாம் என்று அழைக்கின்ற பொழுது நீர் அவர்களுக்கு முன்னதாகவே அவர்களுக்கு அப்பமும் மீனும் ஆயத்தமாக வைத்திருந்தீரே. இதன் வழியாக என்னிடத்தில் போதுமானது எல்லாம் இருந்தாலும் கூட உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன், உங்களோடு சேர்ந்து நான் உணவு அருந்துகிறேன் என்று சொல்லி எங்களோடு கூட்டான் சாப்பாடு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இறங்கி வரக்கூடியவரே, எங்களோடு உண்மை பகிர்ந்து கொள்ளக்கூடியவரே, உங்களுடைய குடும்பங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கிறார். பற்றாக்குறையில் இருக்கின்ற பசியோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீதான் சந்திக்கிறார். எங்கள் சகோதர சகோதரிகள் பட்டினியோடு இருக்கின்ற பொழுது, பசியோடு இருக்கின்ற பொழுது உம்முடைய கரங்களாக உமது அன்பின் பிரதிநிதிகளாக நாங்கள் நடந்து கொள்வோமாக. அவருடைய பசியை போற்றக்கூடியவர்களாக, அவர்களோடு அமர்ந்து உணவு அருந்தக்கூடியவர்களாக, இதன் வழியாக உண்மையிலேயே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உமது கிறிஸ்து அவர்களாக நடந்து கொள்வோமாக. அந்த எண்ணத்தில் என்னாடு நாங்கள் நீடித்து இருக்க, நிலைத்து இருக்க நீதானே உமது வல்லமை ஒவ்வொரு நாளும் கொடுப்பீராக, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நினைவுறுத்துவீராக. இதை செய்வதன் வழியாக மட்டுமே நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். இதன் வழியாக நீங்கள் உடைய சீடர் என்று சொல்லி உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னீரே. எனவே ஒருவரோடு அன்பு செய்வதன் வழியாக நான் உடைய சாட்சிகள் சீடர்கள் என்று சொல்லி காட்டுவோமாக. அதற்காக ஒவ்வொரு நாளும் உண்மையிலேயே நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முயற்சி செய்வோமாக. அதற்காக எல்லோருக்காகவும் பசியில் வாழக்கூடிய, பரிதாபத்தில் இருக்கக்கூடிய, நோய்வாய்ப்பட்டிருக்கிற எல்லோருக்காகவும் இந்த இறுதி 10 மணியிலே உமது பேராசீர்வாதங்களை கேட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து, 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 பரிசுத்த தேவனே, வல்லமையுள்ள பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீது முழு உலகின் மீது இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையுள்ள பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீது முழு உலகின் மீது இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையுள்ள பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீது முழு உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரத்தாரும். அன்னை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எங்கிலும் உள்ள தீய சக்தியை முறியடிக்கவும் எமக்கு வரம் தரணும். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களை சார்ந்தவரையும் தீமையின் கொடுமையிலிருந்து பாதுகாப்பரும். தீமை செய்த அனைவரையும் விட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்தும் ஆனவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அரசை நான் உங்கள் நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுமரி சோசை நான் உங்களை அன்பு செய்கின்றேன். ஆன்மாக்களை மீட்டருடுங்கள். ஆமென். இறை இரக்கத்தின் ஆண்டவரை எல்லோருமாக ஆசீர்வாதமாக பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஆன்மீகம் பாடி ஆயத்தம் செய்வோம். பழைய
நெருக்கடியான சூழலில் எல்லோரும் இருக்கிறார்கள். அச்சத்தோடு அரசியல்வாதிகளும் ஆன்மீக தலைவர்களும் மற்றும் அரசு பணியாளர்களும் மருத்துவ பணியாளர்களும் இருக்கிறார்கள். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். மனம் விட்டு விடாதவர்களுக்கு துணிவோடு செயல்பட்டு இந்த இக்கட்டை போக்க முடியும், இந்த கிருமியை முடித்து கட்ட முடியும், அகற்ற முடியும் என்கின்ற துணிவோடு செயல்படுவதற்கு, தங்களால் ஆன முயற்சியை செய்து விழிப்போடு செயல்படுவதற்கு அதற்கு அனைத்து மக்களும் மிகுந்த ஒத்துழைப்போடு ஈடுபடவும் அவர்களுக்கு தேவையான நல்லெண்ணத்தின் தானே தருவீராக. பெரும் தலைவர்கள் எல்லாம் மக்களுடைய நலனை இனியாவது கருத்தில் எடுத்துக்கொண்டு தேவைகளை சந்தித்து மக்களை காப்பதே தங்களுடைய நோக்கம், அதற்காகவே தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய தாராள குணத்தை, உயர்வான எண்ணத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அதற்காக எல்லோரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பல்வேறு அச்ச உணர்வுகளோடு இருக்கின்ற, பிரிந்து வாழக்கூடிய, தன்னுடைய உறவுகளை எல்லாம் பார்க்க முடியாமல் இருக்கின்ற வருத்தத்தில் இருக்கின்ற இந்த குடும்பங்களை எல்லாம், குழந்தைகளை எல்லாம் நீதானே சந்திப்பீராக. உமது ஆசீர்வாதத்தின் வல்லமையாவது கிடைத்தால் போதுமே என்று சொல்லி ஏக்கத்தோடு இல்லங்களில் இருக்கின்ற உண்மையான உமது அன்பு நம்பிக்கையாளர்களை, பிள்ளைகளை நீதானே சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆசீர்வாதத்தின் வழியாக அவருடைய இல்லங்களுக்கு செல்வீராக, மருத்துவமனைகளுக்கு செல்வீராக, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இல்லங்களுக்கு செல்வீராக, தங்களுடைய உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய இதயங்களுக்கு செல்வீராக. அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் இருக்கிறேன் உங்களோடு சென்று அவர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுப்பது வழியாக புதிய ஆரோக்கியத்தை, முழுமையான ஆரோக்கியத்தை பெற்று எல்லாம் செல்வார்களாக. அதற்காக நாங்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டோம். இந்த நாளில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் அவர்களுக்கு பயன் தருவதாக, வல்லமையை கொடுப்பதாக. இறைவா, இந்த வியப்பு புரிந்த ஒரு சாபனத்திலே ஓமது திருப்பாடலை எங்களுக்கு விட்டு சென்றி ஓமது திருவுடத்தின் இவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் ஓமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராக. என்றது தூயாவிலிருந்து இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்